Assalamualaikum, hello everyone, welcome back to Lifestyle of Afi Vlogs. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இப்போ வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த vlog பார்த்தீங்கன்னா ஜூன் 11 அன்றைக்கி வந்து ஷூட் பண்ணது. இன்றைக்கி தான் நான் வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன். வீடியோஸ் எடிட்டிங் கூட நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். ஆனால் பின்னாடி பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்க தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகுது. இன்ஷால்லா இதுக்கப்புறம் சீக்கிரமாக வீடியோஸ்லாம் எடுத்து சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணிடுறேன். அன்றைக்கு முதல் லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே குக் பண்ணல. அன்றைக்கி வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்து இருந்துச்சு. அதாவது டேடி வந்து அங்கே போயிட்டு வந்துட்டாங்க. அன்றைக்கு முதல் லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சின்ன பாட்டியாகவும் எங்கள் சேச்சா வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க. நெய்ச்சோறு, ரவா கேசரி, கறியானோ அப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா தால்ச்சா. என்ன தான் நம்மளே செஞ்சு சாப்பிட்டுக்கிறத விட நம்மளுக்குன்னு ஒருத்தவங்க செஞ்சு கொடுத்து விடும் போது அதை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்காக அன்றைக்கி வந்து செஞ்சு கொடுத்து விட்டுருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி லன்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என் அக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேர்த்தே கொடுத்து விட்டுருந்தாங்க. அவங்களுக்கும் நான் வந்து அப்படி எடுத்துகிட்டு போயிருந்தேன். லன்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா உடனே வந்து கிளம்பியாச்சு. ஏன்னா வந்து ஈவினிங் டைமில் வந்து மழை வர மாதிரியே தான் இருந்துச்சு. அந்த 1 வீக்காகவே பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஆனாலும் ஒரே மழை வந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஒரு 3 மணிக்கிட்டே கிளம்பிட்டோம். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா கீதா ஸ்வீட் ஸ்டால் வந்து இருக்குது. அங்கே வந்து ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். பாண்டிச்சேரியில் என்ன தான் நிறையா கடை இருந்தாலும் சரி தான், என் அக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து பிடிக்கும் ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே. அதை எல்லாத்தையுமே வந்து வாங்கி எடுத்துகிட்டு நாங்களுமே வந்து கிளம்பிட்டோம். காலையில் பார்த்திங்கன்னா நல்ல வெயிலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேரம் போக போக பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப கம்மியாக ரொம்ப இருட்டிட்டு வர மாதிரியே இருந்துச்சு. மழை வரத்துக்குள்ளே எப்படியாச்சும் வீட்டுக்கு போயிடணும்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே போயிட்டோம். முன்னாடி நாள் ஈவினிங் பார்த்திங்கன்னா பலாசோலை வந்து வீட்டில் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம். அதையும் வந்து எடுத்துக்கிட்டோம். எனக்கு பலாசோலை சுத்தமாக பிடிக்காது. ஆனால் என் அக்காவுக்கும் ரொம்ப பிடிக்கும் பலாசோலை. பிஃபோர் மேரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா என் அக்கா வீட்டுக்கெலாம் நான் ஸ்டே பண்ணதும் இல்லை. அதே மாதிரி வந்து யார் வீட்டுக்கும் நான் அந்த அளவுக்குலாம் போய் ஸ்டேவும் பண்ண மாட்டேன். ஏதாச்சும் ஃபங்க்ஷன் டைம் அந்த மாதிரி இருந்தாக்கா ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற டைம்லலாம் பார்த்தீங்கன்னா காலையில் போய்ட்டு சாயந்தரம் வர மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா என் அக்கா வீட்டில் நான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன். தற்சமயத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீடு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து வீட்டு வேலை வந்து நடக்குது. அதால் ஒரு 3 மந்த்ஸ்க்கு வந்து இங்கே வந்து வாடகை வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஈவினிங் டைமில் வெளியே போகலான்னு பார்த்தாக்கா அக்கா ஹஸ்பண்ட் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே வீட்டுக்கே வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. மக்ரோனி, நூடுல்ஸு, முட்டை பஜ்ஜி, ஷவர்மா இது எல்லாமே வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதில் எதுவுமே நாங்கள் வந்து சாப்பிடவே இல்லை. ஃபஸ்ட்டு நாங்கள் வெளியே போகணும், பீச்சுக்கு போகிறதா தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு நைட் டைமில் பீச்சுக்கு போகணுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. இன்றைக்கி பீச் கண்டிப்பாக போயே ஆகணும்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு 9:30 மணி இருக்கும். அப்போ வந்து நைட்டு வந்து போயிருந்தோம். என் அக்கா இருக்கிற வீட்லேயே இந்த பீச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கிட்டக்க தான், நடந்து கூட போயிடலாம். பீச் கிட்ட பார்த்திங்கன்னா தஹி பூரி வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இவங்க கிட்ட பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். புல்லட் பார்பிக்யூ இருக்கு இல்லையா, அதுக்கும் பக்கத்து கடை தான். இவங்கக்கிட்ட நான் வந்து பார்த்திங்கன்னா தஹி பூரி தான் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தோம். ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட் வைஸ். கண்டிப்பாக இங்கே போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் இவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காடை முட்டை வந்து வாங்கி சாப்பிட்ருந்தாங்க. அக்கா ஹஸ்பண்ட் வந்து வாங்கி சாப்பிட்ருந்தாங்க. எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல. நாங்கள் வந்து தஹி பூரி தான் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த சைடே பார்த்திங்கன்னா நிறைய கடை வந்து இருந்துச்சு. நிறைய ஃபுட்டு இந்த மாதிரி தான் வந்து வச்சுருந்தாங்க. எல்லா இடமே பார்த்திங்கன்னா நல்லாவே கூட்டமாக தான் இருந்துச்சு. நீங்கள் என்ன யாரும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா கண்டிப்பாக இந்த ஐடிக்கு வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பீச் உள்ள என்ட்ரியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காற்று, நல்ல சில்னஸாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. நைட் டைமில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாக்கிங் வந்து போயிட்டு இருந்தாங்க. பீச்சே பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருந்துச்சு ஒரு 10 மணிக்கிட்ட. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிச்சி வந்து போகலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிருந்தோம். ரிச்சி வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸுமே இந்த ஓப்பனில் தான் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ரிச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆர்டர் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து வந்துடுச்சு. ஐஸ்கிரீம் வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ ஃப்ளேவர், அப்புறம் பட்டர்ஸ்காட்ச், அப்புறம் பிஸ்தா ஃப்ளேவர் இதெல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் வந்து பார்த்திங்கன்னா கேரமல் அந்த கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் எல்லா ஐஸ்கிரீமோடைய பெஸ்ட் ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா மேங்கோ ஐஸ்கிரீம் தான். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு.
இந்த கேரமல் கேக் பார்த்திங்கன்னா ஏன் தான் வாங்கினன்ற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய நட்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பிடிக்கல. கொஞ்சம் தான் நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் அக்கா கிட்டே நான் வந்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அக்கா தான் வந்து சாப்பிட்டு முடித்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸா வந்து ஆர்டர் பண்ணிடுவோம். பீட்ஸா வந்து இங்கே வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பீட்ஸா சாப்பிட்ருக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாமே வந்து நிறையா வந்து போட்டுட்டாங்க. அதெல்லாம் வந்து செம்ம ஸ்பைஸியாக இருந்துச்சு. சுத்தமாக சாப்பிடவே முடியல. அன்றைக்கி பார்த்திங்கன்னா சரியான மழை வந்துருச்சு. நைட்டு ஒரு 10:30 மணிக்கிட்ட இருக்கும். நல்ல மழை விட்டதுக்கு அப்புறமேட்டு தான் அங்கேருந்து ஒரு 11:30 இருக்கும் கிளம்பி நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்திருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டைம் மார்னிங்லேருந்தே நான் ஷூட் பண்ணியிருந்தேன். அதோடைய கிளிப்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே. மார்னிங் ஒரு 8 o'clock கிட்டே இருக்கும். அப்போ தான் நான் வந்து எழுந்திரிச்சே வந்தேனே. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அக்கா வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து செஞ்சு வச்சுட்டாங்க. மார்னிங் ஏஞ்சி எப்போவுமே சரி தான் டீ காஃபி குடிக்கிற பழக்கம்லாம் இல்லை. என்றைக்காச்சும் ஒரு நாள் குடிக்கணும்னு தோணுச்சுன்னா தான் நான் வந்து குடிப்பேன். அக்காவும் அன்றைக்கி மார்னிங் போட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அதை குடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து லன்ச் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து உருளைக்கிழங்கு வந்து மசாலாலாம் போட்டு நான் வந்து கொடுத்துட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகிற வேலைலாம் இருந்துச்சு. அதால் அக்கா வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து லன்ச்லாம் செஞ்சு வச்சுட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நானும் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் வந்து அவங்களுக்கு வந்து வீட்டு வேலை வந்து போயிட்டுருக்கு. அதால் வந்து அக்கா ஹஸ்பண்ட் வந்து அங்கே வந்து இருந்தாங்க. சரி அப்படியே போகிற வழியில் நாங்களுமே வந்து அப்படியே வந்து வீட்டை வந்து பார்த்துட்டு போயிருந்தோம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஜெல்லி போட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். எனக்கு வந்து அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் அப்பாயின்மெண்ட் வந்து இருந்துச்சு. ஒரு 11:30 கிட்டே நான் வந்து அங்கே உள்ளே இருக்கணும். டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clock கிட்ட ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு 45 minutesக்கு முன்னாடியே அங்கே நம்ம வந்து வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் செகண்ட் டைம் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து அட்டன் பண்ணுறேன். லாஸ்ட் டைம் என் ஹஸ்பண்ட் இருக்கும் போதே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாமே அந்த முடிகிற சமயத்தில் பார்த்திங்கன்னா மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து ஒரிஜினல் வந்து கேட்டுட்டாங்க. ஆல்ரெடி எங்கிட்ட ஜெராக்ஸ் வந்து இருந்துச்சு. அதை காட்டுறவங்க வந்து ஒத்துக்கவே இல்லை. எங்களுக்கு வந்து ஒரிஜினல் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பார்க்குறாங்க. அதுக்கப்புறமேட்டா தான் அந்த ஜெராக்ஸே வந்து கேட்குறாங்க. என்ன கேட்டாங்கன்னா மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து ஒரிஜினல், அப்புறமேட்டா வந்து ஆதார் கார்டு ஒரிஜினல், 10th மார்க் ஷீட் வந்து ஒரிஜினல் வந்து கேட்டிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி பாஸ்போர்ட் அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விதமாக வந்து முடிஞ்சிருச்சு. பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சரி பக்கத்துலேயே வந்து ப்ரைவேட் மால் வந்து இருந்துச்சு. சரி அங்கே போய் மதியம் லன்ச் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அங்கே தான் வந்து போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நானும் அக்காவும் பார்த்திங்கன்னா மந்தி வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் மீல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க. மந்தி வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் ஷாப் வந்து இருந்துச்சு. அங்கே வந்து ஒரு ஐஸ்கிரீம் வந்து வாங்கி சாப்பிட்டோம். ஒரு 15 rupees கிட்ட தான் இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போத்தீஸ்க்கு வந்து போயிருந்தோம். கொஞ்சம் கிராசரி திங்ஸ்லாம் வாங்க வேண்டியதுலாம் இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு பில் போட்டுட்டு அங்கேயே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே நாங்கள் வந்து மறுபடியும் வந்து கிளம்புற மாதிரி இருந்துச்சு. வெளியனூருக்கு நாங்கள் வந்து போயிருந்தோம். நாங்கள் வீட்டை விட்டு கிளம்பக்குள்ளவே பார்த்திங்கன்னா ஒரு 6:30 கிட்டே இருக்கும். அப்போவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருட்டிட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு. வெளியனூருக்கு ஏன்னா ஒரு 1/2 hourக்குள்ளே போயிடலாம். ஆனால் நாங்கள் அன்றைக்கி போக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிட்ட ஆச்சு. அந்தளவுக்கு டிராஃபிக்காக இருந்துச்சு. அந்த வெளியனூர் பிரிட்ஜு ஏறக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா அப்பாடன்ற மாதிரி இருந்துச்சு. வெளியனூரில் பார்த்திங்கன்னா எங்கள் சின்னப்பாட்டியை வீட்டுக்கு தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். எங்கள் சேச்சி வந்து சிசில்ஸ் வந்து போகிறாங்க, அவங்க பயணம் போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவங்கள போய் பார்த்துட்டு வந்திருந்தோம். கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஜூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. சன்னின்ல ஃபோன் அடிக்கலன்னா சன்னின்ல ஒன்றும் அடிக்கல. ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். சரி. என் அக்காவும் எங்கள் சேச்சாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டாச்சு. 2 பேருமே ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க. அவரை கட்டி பிடிச்சிட்டு ஒரே அழுவை தான். ஸோ அப்படியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நாங்களுமே வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் எப்போயாச்சும் இந்த இர்ஃபான் கடையில் வந்து வாங்கலாம்னு சொல்லி பார்த்தாக்கா எப்போ பார்த்தாலும் க்ளோஸ்லேயே தான் இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்திங்கன்னா க்ளோஸில் தான் இருந்துச்சு. அங்கே வீட்டில் போய் ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பஸ்க்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அக்கா வந்து பஸ்ஸில் வந்து வந்திருந்தாங்க. நான் அப்படியே எங்கள் பா கூட வண்டியிலே வந்துட்டேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டைம் மார்னிங்லேருந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன். அன்றைக்கி மார்னிங்கே பார்த்திங்கன்னா சரியான ஹெட்டேக்காக இருந்துச்சு. ஹைடன்சி பிஸ்கெட் வந்து இருந்துச்சு. சரி அதை தொட்டு காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி மதியம் லன்ச் வந்து நான் பண்ணுறதா சொல்லி அக்கா கிட்டே வந்து சொல்லியிருந்தேன். மதியம் லஞ்சுக்கு வந்து என்னென்ன தேவையில்லை எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். நெய்ச்சோறு கரியானம் இது எல்லாமே நான் செஞ்சுட்டேன். சிக்கன் 65க்கு வந்து மசாலா வந்து அக்கா வந்து போட்டு பரட்டி வச்சுட்டாங்க. இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கும் ஜும்மாக்கு வந்து பாங்க சொல்லவும் கரெக்டாக இருந்துச்சு. சரி தோல்ந்துட்டு உட்காந்துருக்கக்குள்ள பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வந்து வந்துட்டாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் மதியம் லஞ்ச் வந்து சாப்பிட்ருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி லஞ்சோ பார்த்திங்கன்னா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா நாங்களுமே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம்.
இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய செகண்ட் சேனல். ஃபஸ்ட்டு சேனல் பார்த்திங்கன்னா அஃப்ரீன் ஃபுட் சேனல் AFC. அது சில பல ரீசன்ஸால் வந்து பார்த்திங்கன்னா சேனல் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுலேயும் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருந்தாங்க. இதுலேயுமே இன்ஷா அல்லாஹ் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து எதிர்பார்க்குறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இப்போ வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாகிராம் இருந்துச்சுன்னா சையத் அஃப்ரீன் இபி அஃபீன்ற ஐடிக்கு வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.